என்னது இவ்வளோ பனியில் குளிச்சிட்டோமா? ஆமாங்க, நான் மட்டும் இல்லை, நம்ம சுஜனும் குளிச்சிட்டாரு, லட்சம் குளிச்சிட்டாங்க. என்ன ஒரு கஷ்டம், இந்த பனியில் தலையை ஆற வைக்கிறது தான் கஷ்டம். நான் தூக்கி வேறு கொண்டை போட்டிருக்கேன்னா, இவங்க 2 பேரையும் சரி குளிக்க வச்சிடலான்னு பார்த்தா தலை மட்டும் ஆறவே மாட்டேங்குது. இவன் முடிக்கே ஆற மாட்டேங்குது, அவன் முடிக்க எப்படி நான் ஆற வைக்க போகிறேன்னு தெரியல. ஃபேனை போட்டு தலையை நல்லா ஃபேனில் காட்டணும், அப்போ தான் ஆறும்னு நினைக்கிறேன். சரி, இவங்களை எப்படி ஸ்கூலுக்கு இந்த பனிலேயே கிளப்புறேன்னு பார்க்கலாமா? மற்ற குழந்தைங்களா இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க பார்த்தீங்களா எவ்வளோ சமத்தா. இங்கே பாருங்கள், இந்த ஹிந்தி பாட்டு ஒன்று சீ 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 சீன்னு ஒரு பாட்டு வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் பாட்டில் வர மாதிரியே இருக்கான் பாருங்கள். ஹாய் சொல்லுப்பா. ஐயோ கட்டது 2 பேரும் வந்து டவுல் மட்டும் தான் போத்திட்டு இருக்காங்க. இப்போ போய் அவங்க ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எப்போவுமே வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அவங்கள சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலில் சேர்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். நம்ம வேலை வந்து சமைக்கிறது, துவைக்கிறது, துணி வந்து எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வேலை. என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம், இந்த துணி மடிக்கிற வேலை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அந்த வேலையை எனக்கு முடிச்சே ஆகணும், இல்லை வீடு ரொம்ப கொடுமையாகிடும். ஆல்ரெடி கொடுமையாக தான் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை பண்ண போகிறோம். சரி வாங்க, ஒன்றுனா நம்ம பை ஒன்னாக பார்த்துனே போகலாமா? வாங்க போகலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து காலையில் நானும் குளித்தேன் பார்த்தீங்களா? குளிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, நான் குளிச்சுட்டு கீழே இட்லி கடைக்கு போய் 2 வாட்டி இட்லி இறக்கி வச்சுட்டு, அங்கே வரவங்களுக்கு கொடுத்துட்டு, அங்கே இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு, நமக்கு தேவையான தட்டு பேப்பர்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து குழந்தைங்கள ரெடி பண்ணலாம். நான் மேலே வந்துட்டேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு என்னவோ டைம் ஆகாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் டைம் ஓடிட்டே இருக்குது. அதனால் சீக்கிரம் வந்துட்டேன். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சுஜனோட வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஷார்ட்ஸில் போட போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுஜன் அதில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எனக்கே வந்து ஐயோ நம்ம குழந்தையா இது அப்படின்னு தோணுது. என்ன சுஜன்? ஆமாம் தானே? சுஜனுக்கு பண்ணும்போது விருப்பமே இல்லை, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஆமான்னு. சுஜன் என்ன பாட்டு சுஜன்? சீ 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 பாட்டா? ஓகே, பார்ப்போம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் எங்களுக்கும் வந்து ஒரு சின்ன உதவியாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் முன்னேறத்துக்கு. அதுக்கு மட்டும் ப்ளீஸ் எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சா, நாங்கள் வந்து நல்லா பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? வா சுஜன் போகலாம். வா சுருதி போகலாம். நீயும் தான் சுருதி, வா. எந்த வா, இதமாக இருக்குது தலை. ஒரு வழியாக 2 பேரையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு செம்மையாக இருப்பாங்க. என்ன நம்ம லட்சுக்கு சிரிப்பே வராது ஸ்கூல் கிளம்ப போகும்போது. ஆர்டிஃபிஷியலாக சிரிப்பாங்க, நேச்சுரலாகவே சிரிக்க மாட்டாங்க. சுஜன் அப்படி கிடையாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. சரி ஓகே, லட்சுமாவுக்கு வந்து சாக்ஸ் போட்டு நம்ம கிளப்பிடலாமா? களை கட்டுமா? ஓகே, இல்லை பெருசு. இவன் ஓடுதான் காலையிலேருந்து டாக்கிங் இங்கிலீஷ்னு டென்ஷன் பண்ணினா இருக்கான். இங்கிலீஷ் தெரிஞ்சால் பேச மாட்டோமா? ஓகேப்பா. ஐயோ இவங்கிட்ட பேசவே முடியல. ஓகே, போய் சாப்பிடுங்க. ஐயோப்பா, எனக்கு அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாதுப்பா. Go and eat. போமா, தெரிஞ்ச அளவுக்கு தான் பேச முடியும், சும்மா பேசிக்கின்னு. இவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ள நம்மளுக்கு போதும்னாவது. இவங்க படிக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. கற்றுக்குறேன், சீக்கிரமாக கற்று ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறோம். வாங்க கீழே போய் என்ன நடக்குது பார்க்கலாமா? கால் வலிக்குது நின்று. இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு டிஃபன் ஊட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்நாக்ஸ் போட போகிறோம். இது வந்து நேற்று அவங்க ரொம்ப நேரம் அடம்பிடிச்சி கேட்டதுனால இந்த கொய்யாக்காவை வாங்கிட்டு வந்தோமா. இது என்னது? இது என்னது? இது கோவா. அதான் ஒரே இங்கிலீஷ் டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், ரைட் இங்கிலீஷ்ன்ற மாதிரி எல்லா இங்கிலீஷும் வருது சுஜனுக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாதியாக போட போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சுஜனுக்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டால் பிடிக்காது. நம்ம லட்சுமாவுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டால் தான் பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அப்படியே போட போகிறோம். தோல் தான் ஸ்ட்ரென்த்து. தோலையே சாப்பிடலன்னா அப்புறம் என்ன தான் இருக்குது அதில்? இது நல்லா இருக்கும். நம்ம வீட்டு கொய்யாக்கா தான் வந்து தோலெல்லாம் சீவிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்ல. இது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டு அவங்கள கலப்புற வேலையை பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னப்பா? எனக்கு ஒரு டவுட்மா. 2 பேருக்கும் நேரம் கட்ட நேரத்தில் தான் டவுட் வரும். சொல்லு.
நம்ம ஆபீஸ்ல செடி வளர்க்குறோம்ல, ஆமா தண்ணி ஊத்துறால, அப்பயே அது நெல்லிக்காய் எதுவுமே ஏம்மா மரம் இப்போது நீங்கள் கூட தான் டெய்லி சாப்பிட்றீங்க, சீக்கிரமாக கடன்னு வளர்ந்துட்டீங்க இல்லைல்ல, பொறுமையாக தானே வளர்றீங்க. அப்படி தான் செடிங்களும் பொறுமையாக வளரும். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அது எல்லாமே கொடுக்கும். சரியா? ஓகே. உங்களுக்கு டவுட்டா? எல்லாம் தரும். எதுவே எப்பவுமே வந்து வெள்ளை கலர்ல பிங்க் கலர்ல பழுத்துருச்சு. அதனால் இப்படி இருக்குது. ஓகேவா? டவுட்லாம் தீர்ந்துருச்சா? ஓகே, போட்டாச்சு. அவங்க டவுட்டையும் நம்ம தீர்த்தாச்சு. நான் ஸ்நாக்ஸை போட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு போய் வெளியே நான் நிற்க வைக்கணும். சரி, ஓகே, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா காய்கறி வாங்க போகிறோம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பீன்ஸ் சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போ போய் என்னென்ன தேவையோ திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு 2-3 வேணும், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யலான்ட்டு போகிறேன். கடை வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. தடிக்க வேண்டாம் கடைன்னு வாங்கல, அந்த மாதிரி தடிக்கு வந்தால் கூட விடாது வராது. நம்ம கொஞ்சம் நடந்து வரணும். இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம காய்கறி வாங்க போகிறோம். பீன்ஸ் ஒரு கவர் போதுமா? போதும் ஒரு கவர். வேறு காஞ்ச மிளகா வந்து நம்ம என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வாங்கியிருக்கோம், காஞ்ச மிளகா வாங்கியிருக்கோம், அப்பளம் வாங்கியிருக்கோம், மொச்சக்கொட்டை வாங்கியிருக்கோம். இதுக்கு அடுத்து வாழைக்காய் ஒன்று எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணு. ஓகே, இந்த வாழைக்காய் எடுக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து வாக் பண்ணிகிட்டே போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வந்து நம்ம அக்காண்ட கொடுத்துட்டாக்கா, இதை கொஞ்சம் உள்ள மட்டும் எடுத்துன்னு போயிடுங்க, நான் இட்லி கடைக்கு போயிடுவேன். இட்லி இறக்கிடலாமா? இந்த மாதிரி சுடிதாரெல்லாம் போட்டுனெல்லாம் நம்ம இங்கே உட்காரவே முடியாது. நைட்டியை போட்டோமா, மடித்து கட்டணுமா, உட்காந்து எடுத்தோமான்னு இருக்கணும். அப்படியே இட்லி இறக்கணுமான்னு இல்லாமல் சுடிதார் போட்டுக்கின்னு நழுவிக்கின்னு வழுவிக்கின்னு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு போட்ட வேண்டியது தான். இந்த ஊரில் யார் நைட்டி அதிகமாக போடுறதுன்னு ஒரு கணக்கு எடுத்தா நானாக தான் இருப்பேன். ரொம்ப போட்டுன்னு இருக்கிறேன். பத்தாததுக்கு அக்கா வேறு நைட்டி வேறு வச்சுட்டாங்க. என்னமோ போட்டிருக்காங்களே, பனங்கிழங்கு. வாவ், சூப்பர், சாப்பிட்ணும். தண்ணி இருக்குல்ல, போதும்ல? பா, நெய் வாசனை விட கிழங்கு வாசனை பயங்கரமாக தூக்குது. தனியாலாம் வேக வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி இட்லி குண்டாலே போட்டு நாங்கள் அதிலே வேக வச்சுருவோம். 2 in 1. இப்போ வந்து இட்லி இறக்கிட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா இட்லி நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்டு சுட சுட சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. சாப்பிட்டு முடிச்சது நம்ம பொறுமையாக லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து டெய்லி வந்து சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் வைக்கிறதுக்கு நம்ம கலர்ன சாதத்துலேயும் ஏதாவது ஒரு காய்கறி போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. சரியா? அதை தான் நான் பண்ணுறேன். இப்போ நான் தனியாக பீன்ஸ் பொரியல் பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுவே இந்த மாதிரி கலர்ன சாதம் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு தான் ஆவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்யும் போதே நம்ம வந்து அடுத்த வேலைக்கான பிளான் நம்ம மைண்டில் போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம டெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேலை செய்யும் போது இதையே வந்து ஐயோ இது எப்படா முடியும் அப்படின்னு சலிச்சுட்டு செஞ்சோன்னா அந்த வேலை இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மைண்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடகடன்னு இந்த வேலையும் முடியும், ப்ராப்பராக முடியும், அதே நேரத்தில் அடுத்த வேலைக்கும் நம்மளால சீக்கிரமாக போக முடியும். இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இதை எடுக்கும் போதே யோசிச்சுப்பேன், அடுத்த வேலை என்ன, நம்ம வந்து இதை முடிக்கிற வரைக்கும் யோசிக்காமல் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நம்ம வந்து அப்படியே பதட்டப்படக்கூடாது. இதை செய்யும் போதே அடுத்த வேலை இதை செய்யணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வேலை கரெக்டாக நடக்கும். இது வரைக்கும் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, பா என் வேலைலாம் நான் இந்த மாதிரியா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே செய்கிற வேலை கஷ்டம்தான். அது சின்ன வேலை, பெரிய வேலை, கஷ்டமானது, ஈஸி அப்படிலாம் கிடையாது. வேலைனாலே கஷ்டம்தான். அது வந்து செஞ்சு தான் ஆகணும் போது நம்ம வந்து அதை எப்படி செய்யணுன்றது முக்கியம். நேசித்து ரொம்ப வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு செய்கிறது வேறு, ஐயோ இதை வேறு செய்யணுமா அப்படின்னு சலிச்சுட்டு செய்கிறது வேறு. ஓகேவா? அதனால் அதை நம்ம பார்த்துக்கலாம். டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிஃபன் வந்து 2 வாட்டி இறக்கி வச்சாச்சு. அதனால் வந்து இது போதும்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இட்லி கொண்டாந்து இறக்கிடலாம். வந்து ஊற வச்சிடலாமா? அதில் கிழங்கு வேகிறதுனால இப்போ நம்ம எடுக்க முடியாது.
அதை மூடிட்டு வாங்க நம்ம போய் சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். இட்லி எடுத்துன்னு வந்துட்டுமா? கிரைண்டர் மூடி எதுக்கு யூஸ் ஆகுதா இல்லை இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. வந்து நம்ம செய்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து டக்கு நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ காய் வெட்ட போயிடலாமா? காய் வெட்டிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். இட்லி கடை வந்து முடிய போகுது, அதனால தான் அது ஃபைனலாக போயிட்டுருக்கு. அது அம்மா பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக ரெடி பண்ணிடணும். 12 மணிக்கு அவங்களுக்கு லஞ்சாக அதனால் கொடுத்துடணும். ஓகே, அதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆஃபீஸில் போயிட்டு நிறைய வீடியோ எடிட் பண்ணணும், வீடியோ போடணும். இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா பாவம் டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் வந்து நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லஞ்ச் வேலையை முடிச்சிடணும். இப்போ இது எல்லாமே என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு அடுத்து வந்து நம்ம சமையலை முடிச்சுட்டு சாமான் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போகிறோம். அதுதான் இப்போதைக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கிறது. ஓகே, காய் அரிஞ்சிட்டு பார்க்கலாம். என்ன செய்ய போகிறேன்னா பீன்ஸ் ரைஸ் அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். பீன்ஸ்லேயே சேர்ந்தாலே இப்போ நான் தனியாக பொரியல் பண்ணி கொடுத்தா பொரியல் அப்படியே வீட்டுக்கு வரும். நீங்கள் என்ன தான் போட்டு கொடுத்தாலும் அதே வந்து சாப்பாடில் கலந்துட்டோன்னா வேறு வழியே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க அவங்க. அப்படி ஒரு மைண்ட் செட் கொடுத்துடணும், அப்போ தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம காய் வெட்டினதுக்கப்புறமா வந்து காய் இது பாருங்க பொரியலும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சாச்சு. குக்கரில் சாப்பாடையும் வடிச்சாச்சு. இதுக்கப்புறமா என்னென்னா இட்லி கடை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து சாமான் கழுவிட்டு சாப்பாடு கட்டிட்டு குழந்தைங்க எடுத்துமே கொடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் லைஃப் முடிஞ்சுது. இது முடியாது கண்டிப்பாக கரெக்டாக 12 மணி ஆகிடும். ஏன்னா இந்த குழந்தைங்க சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும். அது எல்லாமே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.